அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். தேனி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. ஒரு சமீபமாக ஒரு காணொளி வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. ம். என்ன காணொளினா, ரவிக்குமார் வந்து ஆத்திரத்தோட ரொம்ப பொங்குற மாதிரி பேசுறாப்புல. ம். ம். ஆய்திராவிட சர்டிஃபிகேட்டு அருந்ததியர்கள் அதிகமாக வச்சிருக்கான். ம். அருந்ததியர்களை என்ன நீங்க அளவீட்டுல சொல்றீங்க, குறைச்சு மதிப்பிடுறீங்க. வரையல் 1.5 கோடி 1.25 கோடி 2.5 கோடின்னு சொல்றீங்க. ம். நாங்க தான் ஆய்திராவிட சான்றிதழ் வச்சிருக்கோம் ம். ம். அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆய்திராவிட சான்றிதழ் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாமே ம். தெலுங்கு சமூகத்தை சேர்ந்த அருந்ததியர்கள் சொல்ல வராரா, ம். இல்ல இந்த அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆய்திராவிட சர்டிபிகேட் வச்சிருக்கவங்க பூரான்னு சொல்ல வராரான்னு தெரியல. எனக்கு என்னன்னா, அவங்க வந்து தமிழ் தமிழ் இனமா மாறுறதுக்கு அந்த தமிழ் இனத்தை திருட்டுனாங்க. அடுத்து தன் பேர்களை தமிழா சூட்டி அதை திருட்டுனாங்க. அடுத்து இடஒதுக்கீடு திருடுனாங்க. சமூக அநீதி இழத்து திருடுனாங்க. பறையர்களுடைய இந்த வெள்ளாள புள்ளி பறையன், அந்த திருவண்ணாமலை கல்வெட்டு, அதவே முகப்பா போட்டு மீண்டும் சக்கிலியர் வரலாறுன்னு பறையர்களுடைய வரலாற்று எச்சங்களை திருடுனாங்க. இப்ப இந்த ஆய்திராவிட சான்றிதழ் வந்து பல்லர், பறையர், அருந்ததியர் 3 பேத்துக்கும் வருது அப்படின்றாங்க. இதை பத்தினதான் உங்ககிட்ட கேட்கணும்ட்டு. சரி, அதாவது 1922 தான் கெஜெட்ல கொண்டு வராங்க. 1922. ஆமா. 22ல கொண்டு வரும்போது என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20-30 மாநாடுகள் வந்து வட மாவட்டங்கள் நடத்துறாங்க. ஆதிவாரம் மாநாடும் போட்டு உங்களுக்கு ஆம்பூர், திருவண்ணாமலை, இங்கிட்டு திட்டக்குடி, கடலூர், அந்த சரௌண்டிங் வரைக்கும் முழுக்க உங்களுக்கு திருச்சி வரைக்கே கிடையாது. திருச்சிக்கு அந்த பக்கம், அந்த வடார்காடு. ஆமா, அந்த அந்த சரௌண்டிங் திருச்சிக்கு அங்கிட்டு அந்த உள்ள அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த மாநாடு நடத்துறாங்கன்னு வைங்களேன். அப்போ அந்த மாநாடு ஆதிராவ மாநாடு நடத்துனதுனால அந்த தாக்கம் அதிகமாகிடும். ஆதிராவோட தாக்கம் அதிகமாகிறது. அப்போ என்னன்னா, அந்த பேர் இருக்கிற பறையர்கள் ஃபுல்லாக ஆதிராவனும் பேரை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. எல்லா பகுதியிலையும் அது படிப்படியாக தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 1961 சென்சஸ் பார்த்தோம்னா ஆதிராவர் அப்படின்னு காட்டப்படலை. ஹலோ, சொல்லுங்கண்ணே. ஆதிராவன் காட்டப்படலை. பறையன், அடுத்ததா பல்லர், அடுத்து சக்கிலியன், அடுத்து வள்ளுவன், மெயினாக ஒரு 4 டாபிக்கை போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பறைகள் அதை காட்டினா கிட்டத்தட்ட ஒரு 60% வருவாங்க. பல்லர்கள் ஒரு 25, சக்கிலியர் ஒரு 20%. இவங்க சொல்ற மாதிரி அருந்ததியர் தான் ஆதிராவன் கட்டிட்டு வாங்கியிருந்தாங்கன்னா அன்னைக்கு அந்த 20% இருந்ததுல அது வந்து இன்னைக்கு கூடியிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு எடுத்துனா 2010 சென்சஸ் பார்த்தோம்னா அவங்க சொல்றது படி பார்த்தா கூடி இருக்கணும்ல. இப்போ இன்னைக்கு அதே தான். பறையர் வந்து கிட்டத்தட்ட 95 லட்சம் வந்துருச்சா. இல்லாட்டி உள்ளீடு ஒதுக்கீடு 3% கேட்கும் போது எங்க ஆதிராவிட சமூகத்துக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கணும்ல. நாங்க அதுல பாதி இருக்கோம், அதனால ரெண்டுக்கும் கேம் தான் கொடுங்க. அருந்ததியருங்கிற கேட்டகரிக்குள்ள வரும்போது ஆதிராவரம் உள்ள லிங்க் பண்ணிருக்கணும். அப்படி செய்யல. அன்னைக்கு வந்து அவங்க அந்த 6 பிரிவு தான் கேட்டாங்க. கண்டிப்பா இதை கொண்டு லிங்க் பண்ணி கேட்டுக்கணும். அதில் நாங்க இருக்கோம், ஆனால் கூட கேட்டுக்கணும், இல்லை அதை லிங்க் பண்ணி கேட்டுக்கணும். அதை செய்யல. அடுத்து இன்னும் ஒன்று மெயினா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா, அவங்க அன்னைக்கு இருந்த அருந்ததியர் தான் அன்னைக்கு ஆதிராவன் சர்டிஃபிகேட் அதிகமாக வாங்கியிருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு அவங்க அன்னைக்கு 20% இருக்கும் போது இன்னைக்கு பார்க்கும்போது அதே 20% தான் ஈக்குவலா வருது. கண்டிப்பா பல்லர்கள் 25% வராங்க. அதே மாதிரி பறையல் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு அன்னைக்கு இருந்த அதே கிட்டத்தட்ட 60% கேட்டகரி தான் இன்னைக்கு வராங்க. 61 நான் சொல்றேன், 61 சென்சஸ் நான் சொல்றேன், இன்னைக்கு 2011 சொல்றேன். அப்ப அருந்ததியர் மட்டும்தான் ஆதிராவன் வாங்கியிருந்தா அந்த ஆதிராவர் வர்றாங்கல்ல, அவங்க அதை என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 30% வாங்கியிருந்தாலுமே கிட்டத்தட்ட 20 ஒரு 20 ஆமா 20% ஒரு 20% கூடி இன்னைக்கு 40% வந்துருக்கு. ஆமா, அது வரல. ஆமா, ஒரு குறைஞ்சிருக்கணும். ஆமா குறைஞ்சிருக்கணும். மெயினா சொன்னா குறைஞ்சிருக்கணும்.
இல்ல இப்ப இந்த ஆதி திராவிடர்ன்ற சொல்லாடல் முதல்ல கொண்டு வந்தது குமரியில பட்டார். அவர் ஒரு பிராமணர். அதுக்கு அடுத்து அதை கால்டு வேல்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அது இணையாறு மொழியாறு அது இதுன்னு 4 மொழியை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்றாங்க. அதுக்கு அடுத்து ஜான் ரத்னா அதை வந்து வழிமொழிகிறாரு. அவர் போதகர்ன்றதுனால அதை அப்படியே மெர்ஜ் பண்ணி வாராப்படி. அத தாத்தா அயோத்திதாச பண்டிதரும் அதுக்கு அடுத்துதான் அயோத்திதாச பண்டிதர் வராரு. ஆதி திராவிட சொல்லாடல் அது ஒரு அரசியல் சொல்லாடல, ஒரு இனத்திற்கான சொல்லாடலோ அல்லது வரலாற்று சொல்லாடலோ அல்லது இலக்கிய சொல்லாடலோ அல்லது கல்வெட்டு சொல்லாடலோ கிடையாது. இது ஒரு அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல பிராமணிய எதிர்ப்புல, தேச பிராமணிய எதிர்ப்புல அது செஞ்சது. அது ஒரு கட்டமைப்புல கொண்டு வந்தது. அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா இவங்களுடைய அரசியல புகுத்தப்பட்ட ஒரு ஆதி திராவிட சொல்லு. அதாவது திராவிட இனக்குழுமம் அப்படின்னு அவங்க கொண்டு வரனால திராவிட இனக்குழு நான் மூத்தவன் சொல்லி கொண்டு வந்தாங்க. கண்டிப்பா. இப்ப அந்த அடிப்படையில கொண்டு வந்தாங்க. ஒரு ஒருங்கிணக்காம கொண்டு வந்தாங்க. அப்ப அது கொண்டு வந்தது 30-32 காலகட்டத்துலன்னு வைங்க. 1900. அதுலயும் இன்னும் ஒரு விஷயத்த சொல்லணும்னா, அன்னைக்கு இருக்கிற பறையர் சங்கம் இதுதான் ஆயிரம் சங்கமா மாறிடுச்சு. ஆமா, மகாஜன சங்கமே ஆதி திராவிட மகாஜன சங்கமா மாறுவது. ஆனா அருந்ததியர் சங்கமோ தேவேந்திரவாளர் சங்கமோ மாறல. அன்னைக்கு உங்க எல்சி குருசாமி லிஸ்ட் எடுத்திருக்காரு. அது அப்படிதானே இருந்தது. அருந்ததியர் சங்கத்தை கட்டமைச்சான்னு சொல்றாங்களே, அப்புறம் ஏன் ஆதிரார் சங்கத்துல இணைஞ்சுக்கிட்டு அதான் பேரை மாத்தல. எல்சி குருசாமி வெளியிட்ட லிஸ்ட் இருக்கு என்கிட்ட. ஆமா, ஆனா ஒரு கேப்பார் நாதியற்று யாரும் எதுவும் கேட்க மாட்டேன், ஆய்வு பண்ண மாட்டேன்றதுக்காக இந்த வரலாற்றை திருடுற மாதிரி, இந்த இடஒதுக்கீட்டை திருடுற மாதிரி சாதியவே திருட நினைக்கிறானே. இது எந்த ஏற்புடையதுன்னே தெரியல. அதாவது நீங்க இந்த அரசியல் வியாபாரத்துக்காக போயிட்டான். அவங்க கையில அரசியல் அதிகாரம் இருக்குன்றதுனால இந்த மக்கள் சும்மா இருக்கான். அதாவது என்னன்னா, அருந்ததியர் சொல்றத வந்து ஸ்டாலின் கேட்பாரு, ஸ்டாலின் சொல்றது திரும்ப கேட்பாரு. ஆமா, இங்க பின்னப்பட்ட ஒரு அரசியல் இருக்கு. என்னன்னா, கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா, ஆமாண்ணே, இன்னைக்கு பட்டியலினத்துல ஒரு தலைமை, அதாவது ஹெட் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, தமிழ்நாட்டுடைய ஹோம் செக்ரட்டரி ஒரு அருந்ததி முருகானந்தம். ஆமா, அதுலயுமே பாருங்க ஒரு அதாவது தன் தெலுங்கர் ஆதிக்கத்தை. ஆமா, ஏன் பட்டியலினத்துல இருக்கக்கூடிய ஒரு யாரும் கலெக்டரா படிக்கலையா? பல்லர் சமூகத்துல யாரும் படிக்கலையா? இல்ல தமிழ் சமூகமான குறவர் குடியில யாரும் படிக்கலையா? அதாவது முழுக்க முழுக்க என்னன்னா விழிப்புணர்வா இருக்காங்க. அவங்க ஓட்டு வங்கியை குறிவித்து பண்ணக்கூடிய அரசியல் எல்லா பக்கமுமே கொங்கு மண்டலத்துல அவங்க அதிகமா இருக்காங்க. ரெண்டாவது என்ன செய்யணும், அங்க வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு கொங்கு வேளாளர். ஆமா, ஏடிஎம்கே ஓட்டு அவரு ஒரு அதிகாரத்துக்கு வரணுங்கிறக்காண்டி அந்த ஓட்டு முக்கால்வாசி அவங்க பக்கம் போவோம். அந்த பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிறனாலதான் அண்ணாமலையை கொண்டு வந்தாங்க. அவரும் கொங்கு வேளாளர். அந்த சரௌண்டிங் ஃபுல்லா எனக்கு தெரியும். இந்த குண்டுவெடிப்பு, கோவை குண்டுவெடிப்பு பின்னாடி இருந்தா நிறைய பேர் இந்த இந்துத்துவம், ரெண்டாவது அங்க உங்களுக்கு அந்த பிஜேபி கால் உண்டுச்சுன்னு வைங்களேன். அந்த ஓட்டு ஃபுல்லா அதுக்கடுத்து ஃபுல்லா அந்த ஓட்டை தக்க வைக்கிறக்காண்டி என்ன பண்ணாங்கன்னா அவரும் கொங்கு வேளாளர் கொண்டு வந்தாங்க ஓட்டு வைக்க வேண்டி. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா, டிஎம்கேக்கு அங்க இருக்கிற சிக்கல் என்னன்னா, ஒண்ணு ஏடிஎம்கே, அடுத்ததா பிஜேபி. ரெண்டும் கொங்கு பகுதியில வலுவா இருக்குது. 2 பேரும் அவங்க ஆதரிக்கிறாங்க. அப்படிங்கிற போது கொங்கு ஈஸ்வரனை கொண்டு வந்தா, கொங்கு ஈஸ்வரன் வந்தாலும் பெருசா நிக்கல. அப்ப என்ன செய்யணும், அடுத்ததான் அங்க ஓட்டு வங்கி யாரு இருக்குன்னா அருந்ததியர் ஓட்டு. அப்ப அருந்ததியர் கையில எடுத்தா நம்ம கொங்குல ஓட்டு ஓரளவு வந்தா போதும், அருந்ததியர் ஓட்டு ஃபுல்லா வந்தா கூட நம்ம கொங்குல எம்எல்ஏக்கள் எங்களுக்கு பிடிச்சேனா அப்படின்னு காய் நகர்த்தி தான் அந்த 3% கொண்டு வந்தாங்க மெயினா. இப்ப 6 கேட்டுக்கிட்டு இருக்காங்களா, அதுக்கு ஃபுல்லா சப்போர்ட் உரைகளை மறைமுகமா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது காய் நகரத்துல எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு தான் அவங்க அடுத்த ஆக்ஷன் இறங்குவாங்க. கண்டிப்பா கொங்கு பகுதியில் எடுத்துட்டீங்கன்னா, ஏன் சமீபத்தில் கூட இப்போ ஒரு பிஜேபி சப்போர்ட்ல ஒரு மீட்டிங் வேற போட்டுருக்காங்கல்ல சமீபத்தில் ஈரோட்ல, இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி. ஆமா, அந்த ஒருங்கிணைப்பு பண்றது அதான். இப்ப 6 கேட்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி தலைமையிலான அது ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. எல் முருகன் வருகை தருகிறார். அனைத்து அருந்ததியர் இயக்கங்களும் அமைப்புகளும் 6% உள் இடஒதுக்கீடு மற்றும் இந்த பொய் வரலாறு பொல்லாண்டு வரலாறு அதற்கான இதையும் மற்ற அரசியல் செயல்பாடுகளை பற்றியும் பேசுறதுக்கு முக்கிய குறிப்பு என்னன்னா, எல் முருகனுக்கு ஒரு வாழ்த்து
சொல்றதுக்காக அந்த ஆமா ஒருங்கிணைப்பு. அதெல்லாம் அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிக்கணும் சொல்லிட்டு தான் அவங்க இது மெயினா பண்றாங்க. ஆமா, அப்ப அதியமான் சொல்றாருல, ஆமா 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 அதியமான் என்ன சொல்றாப்புலன்னா, எல்முருகன் கேட்கறதுல என்ன தவறுன்றாப்புல, ஜக்கையும் இல்ல அதைத்தான் சொல்றாப்புல. இல்ல எல்லாம் ஒரு அதாவது ஒரு பக்கம் பிஜேபி பக்கம் அவங்க ஆதரிச்சாலும் ஒரு பக்கம் அவங்க டிஎம்கே ஆதரிச்சாலும் ம் அவன் சொல்ற விஷயம் ரெண்டு பேரும் எடுக்கிற விஷயம் ஒரே விஷயம் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு அருந்ததியர் முழுக்க முழுக்க அவங்களுக்கான சுயநல அரசியல் ம் மக்கள் உரிமை அவ்வளவுதான். அண்ணே, இல்ல, அப்ப எலும்பு- அவன் வந்து இன்னைக்கு பட்டியல் இனத்துல 2 தலைவர் இருந்தாங்க, பறையர் சமூகத்திலயும் பல்லர் சமூகத்திலயும் இருந்தாங்க. ஆமா ஆமா தனியா ஒரு தலைமையா உருவாகி அவன் வந்து நம்ம சமூக தலைவர்கள் மாதிரி செயல்படாம ம். தனக்கான இடஒதுக்கீடு, தனக்கான செயல், தனக்கான திட்டம் அப்படின்னு வகுத்தானா, ஆமா. அன்னைக்கே அவன் வந்து ஆர்எஸ்எஸ் அந்த சமூகத்தை ஆர்எஸ்எஸ் இயக்குது, ஆர்எஸ்எஸ் ம். போயிட்டாங்க அப்படின்றதே நம்ம சொல்ல முடியும். ஆமாமா இல்ல என்ன இருந்தாலுமே அதை அவங்க இல்ல, இல்ல. வெளிப்படையா காட்டிக்கிற மாட்டாங்க. ஆனா நம்ம அருந்ததியர் இயக்கங்கள் பல்லர் சமூகத்து தலைமைகளை போல அல்லது பறையர் சமூகத்து தலைமையை போல செயல்பட்டிருந்தா பட்டியலின ஒட்டுமொத்த பட்டியலின இடஒதுக்கீடே அதிகரிங்க ம். அப்படின்னு சொல்லியிருப்பான். இல்ல கேட்க மாட்டாங்க. அதாவது நடைமுறை சிக்கல் ஒண்ணு என்னன்னா ம். உங்களுக்கு தமிழ்நாடு 69% இடஒதுக்கீடு இருக்கு. ஆமா. இதை வந்து இதுக்கு மேல அவங்க அதிகப்படுத்த முடியாது. ம். அதனால அதை செய்ய மாட்டான். ஸ்டேட் கவர்மெண்ட் செய்ய மாட்டான், சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்ய மாட்டான் வைங்களேன். ம். அப்போ என்ன செய்வானா தலித் கேமராக்கு அவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் பேட்டி இந்த தீர்ப்புக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரா, நாங்க முதல்ல தனியா தான் இட ஒதுக்கீடு கேட்டோம்னு சொல்றாரு. இருந்தாலும் ம். ம். கலைஞர் எங்களுக்கு முழு ஒதுக்கீடு கொடுக்கணும்னு கலைஞர் தான் முடிவு பண்ணாரு. நல்லா பாத்துக்கப்பா நிறைய பேர் அது 3018. ஆமா 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 அது ரெண்டு அல்ல அடுத்து ஃபர்ஸ்ட் தனியா தான் கேட்டாங்கிறாரு. அடுத்து தான் 3018. அதுக்கிட்ட இப்ப திரும்ப பயப்படுறாரு. இவர் தானே ஆமாமா அதாவது வினை விதைத்தன் வினைத்தான் இருப்பாங்க. வினை இவரா இருக்க போறதில்ல. ஏன்னா நம்ம கம்யூனிட்டி தானே இருக்கு. அவரை பொறுத்தவரை இருக்குது. ஆமா அவரை இருக்க மாட்டாரு. ஆனா இல்ல இவரோட அரசியல் ஆசைக்கு சொல்றேன். அரசியல் இல்ல ஆசை அவரு மண்ணுரிமைமான நிலையில போடும் போதே தீர்மானம் போட்டு கொடுத்தாரு அவரு. 2 தீர்மானம் மெயினா ஒண்ணுனா அவர் எதிர்பார்க்காத தீர்மானம் ஒண்ணு இது முத்தாராமலிங்க தேவர் பிறந்த நாள அரசியலாக அறிவிக்கணும்னு ஃபர்ஸ்ட் தீர்மானம். இன்னொரு தீர்மானம் மெயினா அருந்ததியருக்கு 3% உள்ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு. கலைஞர் செஞ்சு பாராட்டு விழா வேற ஒண்ணு நடத்தினார்ல போய் பார்த்தாரு. பெரியார் விருது வாங்கினார்ல. ஆமா 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 மெயினா அதுக்காண்டி பண்ணாரு அவரு. அரசியலுக்காண்டி பண்ணாரு வைங்களேன். எவன் எக்கடிட்டு போனா நமக்கு தேவை நோட்டீஸ் சீட்டு அவ்வளவுதானே. ஆமா நோட்டீஸ் சீட்டு. ஆமா 2 தான் மெயினா. அவங்கள பொறுத்தவரை தெளிவா இருக்காங்க. என்னன்னா நமக்கு 6 கொடுத்தா ஓட்டு போடும் இல்லைன்னா பிஜி போட்டு போயிடும் அப்படின்னு இருக்காங்க. இப்ப ஆனந்தனே இப்ப என்னன்னா அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதெல்லாம் எப்படி தீர்த்திக்க முடியுமோ இல்ல அத பத்தி எப்படி பேசுறதுன்னு எனக்கு கூச்சமா இருக்கு. அதாவது வந்து அருந்ததியர்களுக்கு கொடுத்த உள்ளிட ஒதுக்கீடு தமிழகத்தில் அது வந்து செல்லுபடியாகும். மற்ற மாநிலங்களுக்கு அது வந்து ஏத்துக்கிற முடியாது அப்படின்னா அவர் வெளிப்படையா சொல்லியிருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்க பிற பட்டியல் இனத்தவர்கள் அருந்ததியர் தவிர்த்து மற்ற பட்டியல் இனத்தவர்கள்லாம் எழுச்சவா பயிலுக நாங்க அடிமையா வச்சிருக்கேன், அதனால இங்க செல்லுபடியாகும். மற்ற மாநிலத்துல இருக்க பட்டியல் இனத்தவர்கள்லாம் பெரிய காரியக்காரங்க வெளிப்படையா சொல்லியிருந்தா அது வந்து ஏற்புடையதா இருக்கும். இதவே கூட நம்ம சமூகம் வந்து வரவேற்கத்தையும் செய்யணும். அதாவது வந்து கிரீம் லேயரை எதிர்க்கிறதா இருந்தாலும் ஒரு பக்கம் இப்ப அருந்ததியர் சமூகம் வந்து மாநிலங்கள் உச்சநீதிமன்ற கொடுத்த தீர்ப்பு மாநிலங்கள் வந்து தன்னுடைய இடஒதுக்கீடை அந்த பட்டியலின மக்களையா அல்லது பிற உள் இடஒதுக்கீடு கொடுத்துக்கலாம் அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிருச்சு. அதை வந்து அருந்ததியர் சமூகம் ஏற்குது, கிரீம் லேயரை எதிர்க்குது. அதே நிலைப்பாட்டில் பறையர் சமூகமும் அடுத்து பல தேவேந்திர குல வேளாளர் சமூகமும் இருக்கணும்னு என்னுடைய கேள்வி. ஏன்னா நாளைக்கு பல தேவேந்திர குல வேளாளர் சமூகமும் இருக்கிற பட்சத்துல பட்டியலிடத்துல பறையர் சமூகமும் ஒரு 8% 12% கேட்குறான். மாநில அரசு கொடுத்தானே ஆகணும். இல்ல அதாவது என்னோட பாயிண்ட் ஆஃப்ல பார்த்தா கொடுக்க மாட்டாங்க, நமக்கு வராது. அண்ணே இது என்ன நியாயம்னே? அப்ப இல்ல உங்கள்கிட்ட ஓப்பனா சொல்ற ஒரு விஷயம், இது வரைக்கும் இந்த விஷயம் பேசப்பட்ட பின்னாடி அருந்ததியர் சமூகத்தை வந்து அதிகமான போய் பார்த்துக்காரு, கலைஞரை பார்த்துக்காரு. இன்னும் ஒரு பக்கம்னா அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன டீம்ல நல்ல பேர் ஒரு பேரு ஒரு அருந்ததியர் முன்னேற்ற சங்கம் ஒருத்தர் வச்சிருக்காரு. அவர் போய் ஏடிஎம்கே சப்போர்ட், அவர் போய் எடப்பாடி பழனிசாமி பாக்குறாரு. ஆமா தெரியும், இந்த நாகராஜன் ஒருத்தர். நாகராஜன்
ஆமா நாகராஜன் பாக்குறாரு. இந்த பக்கம் ஜக்கையன், அப்புறம் இவரு நாயமன் கணேசன், அதாவது திருவள்ளுவனா. ஆமா ஆமா, இவங்க எல்லாம் போய் டிஎம்கே பக்கம் பாக்குறாங்க. அந்த பக்கம் ஏடிஎம்கே கூட்டணி இருக்கிறவங்க ஏடிஎம்கே பாக்குறாங்க, டிஎம்கே கூட்டணி இருக்கும் டிஎம்கே பாக்குறாங்க. பிற பார்ட்டியில் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கிறது, ரெண்டாவது திக, இவங்களை சப்போர்ட் ஆதரவு திரட்டுறாங்க. கண்டிப்பா. இந்த சைடு உங்க பக்கம், இந்த பறையல் பக்கம் வந்து யாரு போனா, யாரை போய் செஞ்சாங்க, யாருக்கு என்ன கோரிக்கை வச்சாங்க? ஒருத்தம் கிடையாது. பிஜேபி நான் என்ன சொல்றேன்னா, விடுதலை சிறுத்தை விட்டுருங்க, புரட்சி பாரதம் என்ன செஞ்சு, பறையர் வேற ஏற்போட்டு என்ன செஞ்சாரு, ஸ்டெப்பு ஸ்டெப்பா ஒரு நிறைய நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பா பார்க்கலாம். நிறைய லீடர் இருக்காங்கல்ல, யாரு போய் பார்த்து என்ன செஞ்சாங்க? என்ன அதாவது வந்து ஒண்ணு இந்த சமூகத்தை பிரித்தா வச்சிருக்கணும். இந்த சமூகத்தை அதாவது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா மரியாதை கொடுக்குறாங்க, ஒரு பஞ்சாயத்துனா உடனே பாக்குறாங்க, மீசையை முறுக்க சொன்னாரு, நாங்க போனதுமே இப்பதாண்டா நாங்க தலை நிமிர்ந்தோம் அப்படின்ற ஒரு அரசியல் இருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதே விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் அதிகம். ஆமா, பிற சமூகங்கள் இடஒதுக்கீடுக்காக எப்படி அந்த இளைஞர்கள் போராடுறான், அவங்க என்ன நிலையில வந்திருக்கான் அவனுக்கு புரியுது. உங்களுக்கு வந்து உங்களுக்கு 2009க்கு அப்புறம் நம்ம சமூகத்துல எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கான், ஊராவே ஊரை சுத்திட்டுறானே, ஒரு வயது கூட நம்ம வேலைக்கு போக முடியல. காரணம் என்ன? இன்னைக்கு டிஎன்பிசி எழுதினவெல்லாம் இதே பறையர் சமூகத்திலயா இல்லாட்டி தேவதரோட வேளாளர் சமூகத்திலே போறவன் வந்து ரொம்ப ரேர் தான். இல்ல, அதாவது வன்னியர் உள்ஒதுக்கீடுன்னு ஒண்ணு அவங்க கேட்ட பின்னாடி ஒரு இது கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ கிட்ட 25% அவங்க ஆட்டோமேட்டிக்கே போகத்தான் செய்யறாங்க. முன்னோடி அவங்களுக்கு அதிகமா போகுதுன்னு. ஆமா ஆமா, 25 அவங்க நடைமுறையில அவங்க அனுப்பிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆமா. அப்போ இப்ப நமக்குன்னு ஒண்ணு அவன் 6 கேட்கறாங்கல்ல, 3 ஏற்க நடைமுறை இருக்கு. நமக்கு எதிர்ப்பு கொடுக்குறோம். நம்ம ஒண்ணு இல்ல, கிருஷ்ணசாமி எதிர்ப்பு கொடுக்குறாரு. இந்த பக்கம் சேகு தமிழரசன் 2 பேர் தானே வைங்களேன். மீதி எல்லாம் சின்ன சின்ன ஆளுகள் 1 2 அதுலயும் அதிகமா இல்ல. நம்ம 2 கம்யூனிட்டி எதிர்ப்பு இருக்குன்னு போது இல்ல இத்தனை % அவங்க நிறைய அனுப்பிச்சிட்டாங்க, இல்ல இத்தனை % அவங்களுக்கு நிறைய நடைமுறை இருக்கு, அதனால இவங்களுக்கு மிச்சத்தை அவங்க கொடுக்குறோங்கிறது ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும்ல. வெள்ளரிக்கை கொடு, இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்க, 2 குடம் இறக்கிட்டியா அப்படின்னா. மிகப்பெரிய கொடுமை என்னன்னா 95 பறையரு, ஆமா 23 பல தேவேந்திர 25 அவங்க 20 21 வைங்க. ஆமா 20 வச்சிருக்காங்க. ரைட்டு, ரொம்ப பின்தங்கின சமூகம் அப்படி இப்படின்னு சொல்றேன். ரைட்டு. 95 எங்க இருக்கு? அதாவது வந்து ஒரு சக்கைய வந்து பேட்டி கொடுக்குறாப்புல 6 பேர் போன மருத்துவர் இன்னைக்கு 400 பேர் 300 பேர் போறான்னா, அப்ப அந்த 400 300 யார் இடத்தை தக்க வச்சாங்க? அதெல்லாம் உங்க கோட்டை தான், நம்ம பறையருக்கு பல்லர் கோட்டா. சரி, முன்னுரிமைன்னு சொல்றாங்கல்ல. அதாவது என்ன நான் கேட்கிற மெயின் விஷயம், அதாவது 3 அவங்களுக்கு 3 அவங்களுக்கு உதவியாச்சு. இந்த 15 அவங்களுக்கு முன்னுரிமை. ஓப்பன் கோட்டாலையும் வரையான், ஆமா ரிசோர்லயும் வரையான். மொத்தத்துல சொன்னா 18 அவங்களுக்கு தான். மிச்சம் தான் உங்களுக்கு, மிச்சம் தான் உங்களுக்கு 18 அவங்களுக்கு, மிச்சம் தான் உங்களுக்கு. அதாவது வந்து ரொம்ப பின்தங்கின சமூகம், ரொம்ப மக்கள் தொகையில கம்மியான சமூகம் இறக்கப்பட்ட, அதே பல்லர் சமூகத்துக்கு நீ இறக்கப்பட்டிருக்கலாம்ல, இறக்கப்பட்டிருக்கலாம்ல. கொஞ்சமாவது பேசிக் நாலேஜே இல்லைன்னு நம்ம இளைஞர்கள்ட்ட. ஏன்டா நம்ம வேலைக்கு போகல, என்னடா இவ்வளவு இத்தனை வட்டம் நம்ம டிஎன்பிசி எழுதியிருக்கோமே, இத்தனை முயற்சி பண்ணியிருக்கோமே, ஒரு காலத்துல சிந்திக்க விடுறதில்ல. அதாவது உங்களை சிந்திக்க விடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க வாத்தியார் சொல்லுவாரு, அம்பேத் நீ எஸ்சியாப்பா, அப்ப நீ படிச்சது போயிருவாடா அப்படின்னாரு. உங்களை சிந்திக்க விடலாங்கிற நான் என்னன்னா, விசிகேன்னு ஒண்ணு வந்த பின்னாடி உங்களுக்கு சிந்திக்க விடுறல. உங்களை 2 விஷயம் தான் ஏக்கம். ஒண்ணு, அவங்க என்னன்னா அடிக்கடி மாநாடு போறாங்க, அதை கடைசி வரை உள்வாங்க வைப்பாங்க, அதே பேச சங்கமா இங்கிரியா இன்னைக்கு உறவு முறையா போயிட்டேன். நீங்க உங்களுக்கு வந்து உங்களை வந்து என்ன செய்யணும், உங்களை வந்து நீங்க வந்து அமைப்பா உங்களை வேற அமைப்பு உருவாக, அதாவது உங்களை அந்த உயிர்ப்புகளே வச்சிருப்பாங்க. நீங்க யோசிக்க கூடாது சொந்தமா, உங்களுக்கான நீங்க பேசக்கூடாது, உங்களுக்கான யோசிக்க கூடாது. யோசிக்க ஆரம்பிச்சுன்னா அவங்க கூட காலியாயிரும். கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்காக வேண்டி உங்களை கைக்கில வச்சுக்கிறது அவங்க. அதனாலதான் கரெக்ட் உங்க நீங்க பேச வச்சுக்கிறாங்க. இல்லனே, நம்ம இளைஞர்கள் வந்து முன்னேறணும், படிப்பு அதாவது கல்வி வேலை வாய்ப்புல முன்னேறி வரணும் அப்படின்னு நம்ம பேசினா நம்மளத்தை ஒரு விரோதியா பாக்குறான். நீ போன அந்த அரசு ஊழியர் பணிய இன்னைக்கு இன்னொரு சமூகம் வந்து தட்டி பறிச்சிருக்குடா. நீ ஊரை சுத்திட்டு, நீ சும்மா
அது என்னத்தை வெளிப்படையா சொல்லக்கூடாது. அப்படி இருக்கடா நீ. ஒவ்வொரு தெருவுலையும் இன்னைக்கு போய் பாரு. அதாவது வந்து 2009க்கு அப்புறம் ஆட்சி போடுங்க. 76 பிரிவு இருக்கு. 76 பிரிவுல அது பாதி பேருக்கு சின்ன சின்ன சமூகங்கள் ரைட்டு. ஆமா. 3 பெரும்பான்மையான சமூகங்கள்ல ஆமா. யார் யாரு எத்தனை பெர்சன்டேஜ்ல வேலைக்கு போயிருக்கான்? ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய ஒரு பேராசிரியர் நியமனத்துலனே எஸ்சிஏ லாஸ்ட் வரைக்கும் வருது. அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆமா, ஃபுல்லா அவங்களுக்கு. ஏன் இது என்ன நீங்க இந்த நகராட்சி கமிஷனர் ஒதுக்கீடு ஃபுல்லா எத்தனை சதவீதம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, அவங்களுக்கு எத்தனை சதவீதம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இல்ல இது இந்த துரோகத்தெல்லாம் எவன் நிவர்த்தி உங்களுக்கு யோசிக்க கொடுக்கல, உங்களுக்கு யோசிக்க விடுறது கிடையாது. அதாவது இதுக்கு தான் திருமாவளவன் கலர்க்கப்பட்டார். அதான் உங்களை யோசிக்க விடுறது. உங்களை யோசிக்க கூட நீங்க சொன்னா யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நாளைக்கு அவர் எதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க? அவர் கூட கல்யாணம் அவர் சம்பாத்தியம் பண்ண முடியாது. ஆமாண்ணே, இவனுக்கு இந்த கையை கட்டி வாயை பொட்டி குனிஞ்சு நின்ன இந்த பாட்டை தவிர்த்து இவனுக்கு என்ன தெரியும்? அம்பேத்கரை தவிர்த்து இவனுக்கு என்ன தெரியும்? உங்களை ஏற்க விடுறது அதான். உங்களுக்கு அம்பேத்கரை தவிர்த்து நீங்க நானே சொன்னேன் ரெட்டம்பளிக்கு நோசை பத்தி பேச ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு பரையர் சங்கத்தை பத்தி நீங்க பேசணும். ஏன் ஆரம்பிச்சாரு, என்ன செய்யாருன்னு பேசணும். அப்ப என்ன செஞ்சிருக்காருன்னா அடுத்து என்ன செய்யணுங்கிறது பேசணும். கண்டிப்பா. அப்ப நீங்க அதை பேச ஆரம்பிச்சா நீங்க அடுத்து நீங்க உங்களுக்கு விழிப்புணர்வு ஆயிருவீங்களா? நீங்க விழிப்புணர்வு ஆகிட்டீங்கன்னா அவங்களுக்கு வேலை இல்ல. ரொம்ப சங்கடமா இருக்குண்ணே. கடைக்கோடியில இருக்கக்கூடிய இத்தனை ஒரு 30 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் இருக்கக்கூடிய சமூகங்கள் அவ்வளவு தன் சமூக அடுத்த தலைமுறையை நோக்கி அடுத்த தலைமுறையினுடைய பயத்தை நோக்கி பயணிக்கிறான். ஒரு விஷயம் என்ன நான் தெளிவா சொல்ல என்னன்னா, கிட்டத்தட்ட டோட்டல் ஏமாச்சி நோக்கி நமக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லாத நிலைக்கு போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல பறையர்கள் வீதிக்கு வருவாங்க. வீதிக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கும். இல்லைன்னா தங்களை வேற ஒரு கமிட்டியா அழைச்சு அடையாளப்படுத்திட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பாணர் இருக்காங்களா, துடியன், பாணன், பறையன், கடம்பன், இதுல பாணர் மட்டும் தான் கொஞ்சம் இருக்காங்க. அவங்க மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துல அந்த இனம் இல்லாம போயிடும். இல்லைன்னா மிகப்பெரிய புரட்சி எழுச்சி வந்தா புரட்சி ஏற்படும். இல்லையா? வேற வழி இல்ல. கடைசி வரைக்கும் அந்த தலித் இயக்கங்கள் கடைசி வரை இவங்களை அந்த கட்டமைப்புல வச்சு நகர விடாம பண்ணிட்டாங்கன்னா ஏன்னா அழிஞ்சு போயிடும். இல்லனே, தன்னிலை அறியாம சனாதனத்தை ஒழிச்சு நீ என்ன பண்ண போற? சாதியை ஒழிச்சு நீ உங்களை ரசிகர் ஆக்கி வச்சுக்க அவ்வளவுதான். நீங்க இப்படியே இருக்கணும். இல்லனே, கொஞ்சமாவது பகுத்தறிவு வேண்டாமா? இல்லை பறைய மட்டும் ஜாதி ஒழிப்புன்னு சொன்னா இங்கிட்டா ஒழிக்கணும், ஒழிக்க முடியும்னு சிந்திச்சிருக்கானா என்னைக்காவது? ஆனா உங்களை யோசிக்க விட மாட்டாங்க. ஒழிக்கணும்னு நினைக்கணும், முத்தரையர் ஒழிக்கணும்னு நினைக்கணும். அவங்க யாரு சாதிய வன்முறையா இருக்கானா அவங்க இந்த ஒரு அரசியலை முன்னெடுத்தாதே சாதி ஒழியும். ஆமா, அதை விட்டு சாதியால ஒடுக்கப்பட்டு அவன் ஜாதியை சொல்றதுக்கே பப்ளிக்ல நின்று சொல்றதுக்கே பயப்படுறான். அவன் போய் சாதியை ஒழிப்பேன் பைத்தியார அரசியலா? இது என்னன்னு சொல்லணும் புரியல. சரி, பாக்கலாம். சரிண்ணா. இன்னும் ஒரு நாள் பேசுவோம். சரிண்ணா.